Hi customers, viewers. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன பாத்தீங்கன்னா இட்லி குண்டா. ஏகப்பட்ட பேர் நம்மகிட்ட கேட்டாங்க, தோசைல இவ்ளோ பண்றீங்க, இது பண்றீங்க, இட்லி மட்டும் என்னங்க பாவம் பண்ணிச்சு அப்படினு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவே இட்லியில் ஒரு 4 ப்ராடக்ட் இட்லி பண்ணுறதுக்காகவே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட்லேயுமே ஒரு விஷயம் இருக்குது. டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்த்துடலாம். அதில் ப்ராடக்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாண்ட்விச் பாட்டம் போடக்கூடிய இட்லி குண்டா. அதாவது இதில் 2 விஷயம் இருக்குங்க. ட்ரைப்ளைன்றது ஒரு கேட்டகரி, ஒரு மாடல். சாண்ட்விச் பாட்டம் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ ட்ரைப்ளைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி வந்து 3 லேயர் இருக்கும். ஃபுல் பாடியில், அதாவது சைடு எல்லாமே சேர்த்து. சாண்ட்விச் பாட்டமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே மட்டுமே வந்து ஒரு லேயர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய ஃபுட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இந்த இட்லி குண்டாவில் இதுக்கு தேவை கிடையாது. பட் இந்த ப்ராடக்ட்டில் இதை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டாவை நீங்கள் வந்து இட்லிக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் இதை இட்லி அவிக்காத டயத்துலையுமே நீங்கள் இதை வந்து நீங்கள் நார்மல் ஒரு ரைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கிரேவி பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிட்டை வச்சும் நீங்கள் வந்து இதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இட்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 16 இட்லியோடைய பிளேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 இட்லி ஒரு ஈடில் பண்ணலாம். அது மாதிரி 4 பிளேட் இருக்குது. 1 2 3 4. ஸோ மொத்தம் 4 பிளேட்டு 4x4 16 இட்லி பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதோடைய குண்டானை வந்து நீங்கள் நார்மல் கிரேவிக்காகவோ இல்லை ரசம் என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்ஸ்டிக் மாதிரி வரும். ஏன்னா இதில் வந்து சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதுனால கீழே அடி பிடிக்காது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கும் இப்போ நான் அடுத்து காட்டக்கூடிய ஒரு ப்ராடக்ட், மொத்தம் 4 ப்ராடக்ட் இருக்குது சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் இந்த அடுத்து காட்டக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே சேம் தான். இதுலேயும் அதே 16 இட்லி சாண்ட்விச் பாட்டம், அதே 16 இட்லி 4 தட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு தட்டில் வந்து 4 பீஸ்க்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் சாண்ட்விச் பாட்டம் இருக்குது, இதுலேயும் சாண்ட்விச் பாட்டம் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுலேயும் சாண்ட்விச் பாட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த ரெண்டுக்கும் என்னதாங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றே தான். இது ஃப்ளாட்டாக இருக்குது, இது வந்து ஆப்பிள் டைப்பில் இருக்குது. இது சென்டர் பாடியில் ஒரு கர்வ் வருது. இந்த 2 ப்ராடக்ட்டுக்குமே வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இது ஒன்று மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி கெப்பாசிட்டியிலேருந்து, அவுட்புட்லேருந்து, ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே சேம் தான். ஸோ இது வந்து யாருக்குன்னா கிரேவியும் செய்யணும் அண்ட் இட்லியும் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஓகே. அடுத்த 2 மாடல் இருக்குது. அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் செய்யலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் கிரேவி அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய முடியாது. வெறும் இட்லி மட்டும் செய்யலாம். பட் இதில் வேற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி மினி இட்லி தட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மினி இட்லி தட்டு ப்ளஸ்ஸு இந்த இட்லி தட்டு வந்து மொத்தமாக 4 கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ஃபஸ்ட்டு 2 மாடலில். அதில் வந்து 16 இட்லி நீங்கள் ஒன் ஷாட்டில் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து வெறும் 12 இட்லி மட்டும் தான் பண்ண முடியும். பட் இதில் 2 அடிஷ்னல் ஃபீச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டில் 2 அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிஷ்னல் ஃபீச்சர் இந்த ஸ்டீமர் மாதிரி நீங்கள் மோமோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டீம் பண்ணணுன்னா ஸ்டீமும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மினி இட்லி தட்டு கொடுத்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வரனால உங்களுக்கு இட்லி தட்டு மட்டும் ஒரு இட்லி தட்டு காம்ப்ரமைஸ் ஆகுது. ஸோ மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா 4க்கு பதிலாக 3 தட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 தட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சின்ன இட்லியில் நார்மல் இட்லியில் 12 இட்லி தான் ஒரு நேரத்தில் போட முடியும். 1 2 3 இது மாதிரி 12 இட்லி தான் நீங்கள் வந்து ஒரு நேரத்தில் போட முடியும். 12 இட்லியோடு சேர்த்து நீங்கள் ஒரு தட்டு மினி இட்லி போட்டுட்டா கூட இட் இஸ் ஓகே. அதுவும் போட்டுட்டு நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 இட்லி ப்ளஸ் ஒரு மினி இட்லி, ஒரு ஈடு மினி இட்லி அப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இதோடைய ஃபீச்சர். அண்ட் நீங்கள் ஸ்டீமராக மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் எல்லா பிளேட்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லா பிளேட்டையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டில் இதை வந்து வெறும் ஸ்டீமராக மட்டும் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே தண்ணி போட்டுட்டு மேலே இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் உங்களுக்கு ஸ்டீமிங் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இங்கே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஸ்டீமராக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் உண்மையிலே ஒரு அருமையான ப்ராடக்ட். ஒன்லி திங் இஸ் இதில் சாண்ட்விச் பாட்டம் கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஒரே ப்ராடக்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியும். அதுவுமே ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நான் கொஞ்ச நாள் அதையும் லான்ச் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இதுதான் அவைலபிளாக இருக்குது. அண்ட்
இதுக்கு அப்புறம் நான் 4 மாடல் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இது வந்து 3வது மாடல் முடிஞ்சிச்சு. 4வது மாடல் வந்து வெறும் இட்லி மட்டும்தான். வெரி வெரி பேசிக் மாடல். ஆனால் இதில் வந்து அந்த விசிலோடய வந்துடும். ரொம்ப ரொம்ப டிப்பிக்கலான பீப்புள் கண்டிப்பாக இதை விரும்புவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அந்த 16 இட்லி. இதில் வந்து நீங்கள் சாண்ட்விச் பாட்டம் இது எதுவுமே கிடையாது. வெரி சிம்பிள் ப்ராடக்ட், ரொம்ப சிம்பிள் ப்ராடக்ட். 16 இட்லி நீங்கள் படலாம், அவிக்கலாம், அவ்வளோதான். இதில் ஸ்டீமரோ மினி இட்லியோ இல்லை சாண்ட்விச் பாட்டம் கிரேவி செய்கிறதுக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிளெயின் இட்லி குண்டா வெறும் 16 இட்லி வச்சு அவிக்கணும் அப்படின்னா ஒரு ஈட்டில் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஈடோ 2 ஈடோ போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பக்கா. ஸோ நம்ம கடை ராஷ் குக்வேர்ஸ் பெருங்குடி OMR சென்னையில் இருக்குது. இதை நீங்கள் 3 விதமாக வாங்கலாம். ஒன்று வந்து நீங்கள் டைரெக்டாக கடைக்கு வந்து வாங்கலாம், பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து நம்ம வெப்சைட்லேயும் இந்த ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் நம்ம வெப்சைட்லேயுமே ஆர்டர் போடலாம். மூணாவது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவில் நம்பர் போயிட்டுருக்கும், வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் வேணுன்ற ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பில் அனுப்புவாங்க. நீங்கள் கூகுள் பேலையோ இல்லை அக்கௌண்ட் நம்பர்லேயே டைரெக்டாக பே பண்ணதுக்கு அப்புறமேட்டில் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ மொத்தமாக 3 விதமாக நீங்கள் வாங்கலாம். நம்மளுடைய ஷாப் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மணிலேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் ஆல் டேஸ் ஓப்பன். வருஷத்துக்கே நம்ம கடை தீபாவளி ஒரு நாள் மட்டும்தான் லீவ், மற்றபடி எல்லா நாளுமே ஓப்பன். ஸோ நீங்கள் வந்து எனி டைம் வரலாம். மார்னிங் 10:30 to ஈவினிங் 8 o'clock. 8 o'clock ஷார்ப் க்ளோசிங் டைம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 7:30 7:15 வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கும் டைம் இருக்கும். 8 o'clock நீங்கள் பர்ச்சேஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம எப்பயுமே வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது கிடையாது. ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம்னா அதை சுற்றி இருக்கிற சீரீஸை கம்ப்ளீட்டாக லான்ச் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை இந்த இட்லி குண்டாவில் 4 மாடல் லான்ச் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஃபேமிலியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த 4 ப்ராடக்ட் காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.